இவர் திருச்சியில் இருக்கிறாரு. இவர் தான் எங்கள் மாமனார் இறந்துட்டார். பழைய வண்டி இதெல்லாம் பழைய காலத்து வண்டி. அது எப்படின்னா முன்னாடி வண்டி இருக்கும், பின்னாடி பம்பு தனியாக இருக்கும். தனியாக பம்பு தனியாக இருக்கும். அந்த தனியாக செப்பரேட்டாக இருக்கும். எப்படி டிராக்டரில் வருது, முன்னாடி வஞ்சினும் பின்னாடி பம்பும் இருக்கும். கோபடி விட்டு போவோம். இது ஒரு வண்டி முன்னாடி வரையும் லாட்ரு வந்துருக்கு வரப்பெல்லாம். ஆமாம், இப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த இயர் ஆஃப் இந்த பில்டிங் இயர் தான் கேட்டேன். அங்கே இருக்குது, அங்கேயே இருக்குது. ஆக்சுவலாக இது எப்போ எடுத்திருக்காங்க? 78 79. இந்த ஃபோட்டோ எடுத்தது 79. 79 இந்த ஃபோட்டோ எடுத்தது 79 எடுத்திருக்காங்க. 4 வருஷம் கழிச்சு. பில்டிங் அப்போ கட்டின டேட்டு 75. ஃபோட்டோ எடுத்தது இந்த தேதி 79. நாதன் ஸ்டுடியோஸ் இன்னும் இருக்குல்ல? இருக்குதானுங்களா? இருக்கு. ஃபேம்னா அவங்க தானே? ஆமாம். அப்போ கிளாஸ் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது டீ பிரேக் விட்டுருந்தாங்க. டீ பிரேக் அப்போ இன்ஸ்பெக்டர் சார் வாங்க உள்ளே போய்ட்டு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று எடுத்த இந்த வீடியோலாம் பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி பாராட்ட செஞ்சாங்க. கேபினில் உட்காந்துருக்கும் போது எனக்கு இன்ஸ்பெக்டர் சார் ஸ்டேஷனில் பேசும்போது நல்லா பேசினாங்க. நிறையா ஷேர் பண்ணாங்க. பர்சனல் லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணாங்க. ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கேபிலே உட்காந்து பேசணும். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த ப்ரொஃபஷன் மூலயமா இப்படி ஒரு இடத்துல உட்காந்து பேச முடியும். இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ட்ரைனிங்கில் ஆக்சுவலி ஃபயர் எப்படி உருவாகும்ட்டே எங்களுக்கு தெரியாது. சார்ட்டர் நிறையாவே கற்றுக்கிட்டோம். ஃபயர் உருவாகிறதுக்கு பேசிக்கு ஹீட்டு, ஃபியூலு அண்டு ஆக்சிடென்ட் தான் முக்கியம்னு சொன்னார். அதுவே எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ ஒரு ஃபயரே உருவாகுது அப்படின்னா ஹீட்டை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அண்ட் தென் ஃபியூலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக்சிஜனை போதுமான அளவு கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளும் சேஃபாக இருக்கணும். நிறையா டேமேஜ் ஆகாமல் சேவ் பண்ணணும் கற்றுக்கிட்டேன். அணைக்கிறதுங்கிறதே ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. உள்ளே வரவங்களுக்கு பாதுகாப்பாக எப்படி இருக்கணும், அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த ஃபயரை நம்ம அணைக்கிறதுங்கிறது எவ்வளோ விரிவாக சொல்லியிருந்தோம். அது பண்ணி கொடுத்தாங்க. ஏகப்பட்ட சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த எல்பிஜி சிலிண்டரை பற்றி, ஏபிசி, பிசி, ஃபயர் எக்ஸ்டென்ட் பற்றி எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை விட அதிகபட்சமாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இதுவே இருக்கும். நம்ம ட்ரைனிங் கொடுத்த இன்ஸ்பெக்டர் சாருக்கு என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நன்றி தான் வணக்கம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அண்ட் தென் இந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ண வச்ச எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும், தங்கம் ஹாஸ்பிட்டலுக்கும், ராஜா சார் சொல்லிக் கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாம் ட்ரைனிங்லாம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்த வண்டியாம். இங்கே தகவல் போர்டில் என்ன இருக்குது? பாம்பு பிடி வீரர்களோட நேம் இருக்குது. இந்த வண்டியை பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்கப்பா, சூப்பராக இருந்தது. அவங்க முடிஞ்சா எடுத்துப்பாங்க. இதுதான் அவங்களோட ஹாலாக இருக்குது. இதுதான் அவங்களோட ஹால். அதான் ரெஸ்ட் எடுப்பாங்க. டெலிஃபோன் வச்சுருக்காங்க. டெலிஃபோன் பார்த்தா ரொம்ப நாளாக இந்த டெலிஃபோன் இப்போ யாராச்சும் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் கேட்டிங்களான்னு சொல்லுங்கள். இது ஒர்க் ஆகுதுன்னு எடுத்து பார்த்தேன். ஒர்க் ஆகுது. சவுண்டு கேட்குறா பாருங்க. டெலிஃபோன் இந்த சவுண்ட்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது. பிஎஸ்என்எல் கேபிள் தான். பழமையான பில்டிங். ஒரு லாக்கர் ஒன்று வச்சுருக்காங்க. லாக்கராக அது என்னன்னு தெரியல. ஓகே சார், வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நேற்று நல்லா இந்த வீடியோ பார்த்தீங்களா? ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்த்தங்க. நீங்கள் பேசுனதெல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல. வரேன் சார், அதுக்கு அனுப்பி விட்றேன்.